வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரின் துணைவியார் கோவிலுக்கு செல்வது ஏன் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அந்த விவாதத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. திமுக தரப்புலேருந்து அதுக்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? ரொம்ப முக்கியமான விவாதங்க இது. அதாவது துர்கா கோயிலுக்கு போகிறாங்களா, சர்ச்சுக்கு போகிறாங்களா, இதெல்லாம் அசம்பிளியில் வாதிச்சு இதில் ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, இது கருணாநிதி பேரை பற்றியோ ஜெயலலிதா பேரை பற்றியோ அசம்பிளியில் பேசாமல் ஒரு புது இஷ்யூக்கு வந்திருக்கு. நமக்கு நாமே அதுக்கு பின்னால் வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ துர்கா எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கிறது இதுதான் ஒரு அசம்பிளியில் விவாதிக்க வேணுமா? எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. சென்னையில் இந்த 2 நாள் மழையிலேயே சென்னை தள்ளாடி கொண்டிருந்தது. இதை பற்றி பேச வேண்டாமா? இந்து அறநிலையத்துறையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவோ என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை எத்தனையோ பேர் காலாகாலமாக 50 வருஷமாக 60 வருஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் இடத்துல, இப்போ மயிலாப்பூர் கோயிலானாலும் சரி, எந்த ஒரு கோயிலானாலும் சரி, அறநிலைத்துறை சார்ந்த கோயில்கள் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான தலையாய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இதுதான் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திராவிட இயக்கங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அந்த டெவலப்மெண்ட்ல நாம அந்த தங்களுடைய அந்த கருத்துக்களை இல்லைனா நாங்கள் நடந்து வந்த அந்த வழியை புனப்பரிசோதனை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது உங்க ஒரு தியரியில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, ஒரு ஒரு கொள்கை பாட்டில் ஒரு கோட்பாட்டில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த கொள்கைகள் இன்னைக்கு எப்படி நீங்க அதை ரீஃப்ரேம் பண்ண வேண்டும் என்று நீங்க யோசிக்க வேணும். அது அதிமுக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுகவுக்கு ஸ்டார்டிங்கே எம்ஜிஆர் ஒரு பெரிய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் நடக்கவில்லை, ஒரு ப்ரோ புவர் அஜெண்டா மட்டும்தான் இருந்தது. ஆனால் திமுக பொறுத்தவரை இந்த கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க ஃபவுண்டிங் காலத்திலிருந்து இதுவரையான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறுபடியும் ஒரு தியரிட்டிக்கல் பேஸில் ஆராய வேண்டுமா வேண்டாமாங்கிறது திமுக ஃபர்ஸ்ட் முடிவு செய்ய வேணும். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக யூ ஹேவ் டு கோ பேக். அந்த தியரிக்கு நீங்கள் திரும்ப போய் இது இப்போ கோயிலுக்கு போகிறது ஒரு மோசமான ஒரு செயலா என்று நீங்க இப்போ பார்க்க வேணும். ஒரு காலத்தில் இப்போ கருணாநிதி கோபாலபுரத்தில் ஏன் வீடு எடுக்கிறாருன்னா, அது கீழ்ஜாதி என்று கூறப்படுகின்ற ஒருத்தனுக்கும் பிராமணர்களுடைய ஏரியாஸில் அவன் வீடு வாங்க முடியும், அங்கே வாழ முடியும் என்று காட்டுறதுக்காக தான் கருணாநிதியுடைய அந்த ஹவுஸ் பையிங் இதே அது கூட ஒரு அரசியல் தான். அங்கே வீடு எடுத்தது, கோபாலபுரத்தில் 4th ஸ்ட்ரீட்டில் வீடு எடுத்ததே ஒரு அரசியல் தான். அந்த அரசியலுக்கு இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்கா? இதெல்லாம் தான் ஆராய வேணுமே தவிர, இல்லை துர்கா போகிறாங்களா, இல்லை கருணாநிதியுடைய துணைவியார் போகிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழக சட்டசபை மீண்டும் இதே சர்ச்சைகளில் ஒதுங்கி கூடுமா? இதுதான் தமிழக சட்டசபையில் விவாதிக்க வேண்டுமா? இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது. இதுதான் செய்ய போகிறாங்களா என்று எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது சர்ச்சையில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் கோயிலுக்கு போகிறது போகாமல் இருக்கிறது அவரவருடைய சொந்த உரிமை. இதில் முக்கியமாக அந்த உள்ளர்த்தம் என்னன்னா, உங்கள் எதிர்க்கட்சி தலைவரின் மனைவி கோயிலுக்கு போகிறாங்கங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன் மனைவியை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து அது வருது. இவர் போகிறவரா போகிறாரே கேள்வி கேட்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் அவருடைய மனைவியை பற்றி கேள்வி கேட்டு அவரை கார்னர் பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள். அது என்ன அர்த்தம்? மனைவி கோயிலுக்கு போகிறதுக்கும் போகாமல் இருக்கிறதுக்கும் கணவர் பொறுப்பாக்கப்படுறார். அந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை அதில் வெளிப்படுது. ஆனால் இது தேவையில்லாத பிரச்சனை, இது போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திமுக உறுப்பினர் ஒருத்தர் கண்ணதாசன் பாட்டை சொல்லியிருக்கிறார். அவர் நாத்திகராக இருந்து ஆத்திகராக மாறின கதையை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றும் இந்த இந்து அறநிலையத்துறைக்கு தொடர்புடைய ஒரு பேச்சே இல்லை. அதை விட மோசமாக இவங்க அதுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பாருங்கள், யார் போனாங்க வந்தாங்கங்கிறது. அப்புறம் இது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம். அதனால் இது பல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆணாதிக்கம், கருத்துக்களுக்கு உரிமை கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு ஒரு தேர்வு உரிமை பெண்களுக்கு இல்லை. அவங்க பார்வையில் அவங்களுக்கு ஒரு ரைட் ஆஃப் சாய்ஸ் கிடையாது. கணவர் நாத்திகர்னா மனைவி நாத்திகராக இருக்கணும், கணவர் ஆத்திகர்னா மனைவி நாத்திகராக இருக்கணும். இப்போ கணவரே நாத்திகராக இருக்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அதனால் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாத்திகர்களை மட்டும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவே முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. இன்னொன்று என்னன்னா, அப்படியே இருந்தாலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் நாத்திகர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த தோழர் EMS நம்பூதிரிப்பாட் மிக தெளிவான உறுதியான ஒரு புலனுதவாதி நாத்திகர். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் ஒரு முறை தீபாவளி பண்டிகை பற்றி பிரபலமான இந்துக்களிடம் கருத்து கேட்டாங்க. நம்ம ஜெயலலிதா அவர்கள் உட்பட எல்லாத்தையும் கேட்டாங்க. EMSட்ட போனவொடனே அவர் உடனே கேட்டார், ஹூ டோல்ட் யூ ஐ எம் ஏ ஹிந்துன்னார். நான் இந்துன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு சொன்னார். ஆனால் அவருடைய துணைவியார் கோயிலுக்கு போகிறவங்கிறது நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை அவங்கள கோயிலுக்கு அனுப்பிட்டு வெளியில் காத்திருந்து அழைத்து போனாருங்கிறத கூட ஒரு செய்தியாக போட்டாங்க. அதை பற்றி அவர் கவலைப்படல. ஏன்னா மனைவியினுடைய அந்த உரிமையை அவர் பாதுகாக்கிறார். அவ்வளோதான் அங்கே உள்ள செய்தி. மனைவியினுடைய அந்த உரிமையில் அவர் குறுக்கிடலைன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, ஒரு காத்திரமான அணுகுமுறை வேணும். இது இல்லைங்கிறது தான் சட்டசபையில் இந்த ஒரு விவாதம். ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை ஒரு கட்சி தலைமை வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கைகளை அவங்க குடும்ப உறுப்பினர்களே மீறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்தாக பார்க்கலாமா? இல்லை, அதை தாண்டி ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது, ஏன் திமுக மேலே இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. எப்படியாச்சும் முதலமைச்சரனுடைய அந்த கடைக்கண் பார்வை என் மேலே விழுமோ, எனக்கு ஒரு அமைச்சர் ஆக முடியுமோங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் எனக்கு படுகிறது. இது தொடர்ந்து எல்லா எம்எல்ஏஸும், அதிமுக இருக்கிற அத்தனை எம்எல்ஏஸும் செய்து வருகின்ற வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதன் பிறகு ஸ்பீக்கர் மறுபடியும் சபாநாயகர் வந்து அந்த அமைச்சரை கூப்பிட்டு அந்த கருத்தை மறுபடியும் பதிவு செய்ய வைக்கிறாரு. ஸோ இதிலிருந்தும் எனக்கு இது மட்டும் தான் புரியுது. அதை இந்த கருத்து பதிவு செய்யறதில்ல, வேற எவ்வளவோ கருத்துக்கள் பதிவு செய்திருக்கலாம். அறநிலைத்துறையில் இருக்கும் பிரச்சனைகள், அதாவது இந்த யாரெல்லாம் பூஜாரியாக்கலாம், இந்த பிரச்சனைகள் இருந்து எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ பிரச்சனைகள், தமிழ்நாடு எம்பாடும் இருக்கிற பிரச்சனைகள் விவாதிக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன பதிவு செய்ய வைக்கிறாருன்னா மறுபடியும் துர்கா வந்து கோயிலுக்கு போறதுதான் பதிவு செய்ய வைக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அம்மா கிட்ட ஒரு அம்மாவுடைய குட் புக்ஸ்ல எப்போ இருக்கணும், ஜெயலலிதாவுடைய குட் புக்ஸ்ல இருந்தா தான் எனக்கு இந்த சீட்ல நிலையா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதனால தான் பேசிக்கொண்டு வந்துறேன் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு படி யோசிச்சோம்னா, இது ஸ்டாலினை வந்து மறைமுகமாக தாக்குறதை விட ஸ்டாலின் தான் சொல்லி இவங்க போறாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை கூட இருக்கலாம். அதாவது இது வந்து நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். கருணாநிதி சொல்லித்தான் அவங்களுடைய துணைவியார் வந்து கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு காலத்துல இருந்து, இப்போ வந்து ஸ்டாலின் தலைவராக இருக்கிறதுனால, அதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருடைய தூண்டுதல் பேரில் தான் போறாங்க அப்படின்னு ஒரு வழி கூட வருது. இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய அந்த இதை பார்க்கலாம், இல்லைன்னா இப்படியும் பார்க்கலாம். இது ரெண்டு ரீதியாக பார்க்க முடியும். இதே தான் இது அசம்பிளிங்கிறது இப்படி ஒரு இந்த மாதிரியான கொச்சையான டிபேட்ஸுக்கு நீங்கள் வழிவகுக்குமா என்றது முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேணும். ஒரு கட்சி தலைமையுடைய கொள்கைகளை அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எப்படி பின்பற்றணுங்கிற மாதிரி அந்த கட்சியுடைய தலைமையுடைய குடும்ப உறுப்பினர்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? கட்சி தலைமை தனக்கு இப்படி ஒரு கொள்கை இருப்பதாக அறிவித்திருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுடைய அமைப்பு சட்டம், அவங்களுடைய விதிகளில் நாத்திகர்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும்லாம் இல்லை. அண்ணாவே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மாறி வந்துட்டார். ஒரு வெகுஜன அரசியலுக்காக வந்தார். சரியா தப்பாங்கிற தனி விவாதம். திமுகவுக்கு நாத்திகம் என்பது அறிவிக்கப்பட்ட கொள்கை இல்லை. அடிக்கடி கலைஞரே பேசியிருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை விட அவர் இருந்தால் அவருக்கு நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் என்று அவரே அதை பேசியிருக்கார். நேரடியாக தனிப்பட்ட தலைவர்களுக்கு இருக்கலாம், ஏன்னா நம்புகிறேன் கலைஞர் நாத்திகர்னு நான் நம்புகிறேன். அதுபோல் இன்னும் சில தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்டாலினும் அப்படி இருந்தாகணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்களே ஒரு முறை ஒரு பொட்டு வைத்த ஒரு இளைஞரணி தலைவரை கலைஞர் கிண்டல் பண்ணார். ஆனால் பார்க்க போனால் அவருடைய குடும்பத்திலே பொட்டு வச்சுக்கிறத பற்றி திரும்ப எடுத்து போட்டாங்க. அவர் வீட்டுக்கு சத்யசாய் பாபா வந்தபோது அவங்க துணைவியார் வந்து காலை தொட்டு கும்பிட்டார்கள். இதெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு. நான் அதில் கூட என்ன பார்க்குறேன்னா, கலைஞராக அப்படி செஞ்சாரா இல்லை அவர் துணைவியாருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் தலையிடலைங்கிறதுல தப்பு கிடையாது. எனவே அந்த மாதிரி இந்த குடும்பத்தையே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட ஒருத்தர் சொல்கிறதை எல்லோரும் கட்டாயப்படுதுங்க. இருந்தால் அவங்க குடும்பத்தில் எல்லோரும் நாத்திகள் இருந்தால் நான் ஒரு நாத்தியங்கிற முறையில் மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் அதை கட்டாயப்படுத்த என் குடும்பத்தில் கூட நான் கட்டாயப்படுத்த முடியாது. நான் நாத்திகங்கிறதுலாம் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாத்திகராக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. என் மகளில் ஒருத்தி நாத்திகராக இருக்கா, இன்னொரு பொண்ணு ஆத்திகராக இருக்கா, அது அவளுடைய உரிமை. நான் ஒன்றும் அதுக்காக பாகுபாடு காட்டுறதில்லை. என் தாய் கோயிலுக்கு போவதால் அவர்கள் தாய் இல்லை என்று நான் அறிவிக்க முடியாது. நான் அப்பயும் அவங்க தான் என்னுடைய தாய். அதனால் இதை போய் அப்படி குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு தியாகு சொல்கிறார்.
நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து ப்ரோ போவரான ஒரு ஐடியாலஜியோட தொடங்கப்பட்டது. ஆனா திமுக பல்வேறு கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக தொடங்கப்பட்டது. அதெல்லாம் ரீவாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கிறாங்கன்னு. அதற்கான அவசியம் இருக்கா என்ன? நிச்சயமாக அவங்க வந்த பாதையை பார்க்கும்போது ஒரு அப்பர் காஸ்ட் இதில் தான் ரெசிஸ்டன்ஸில் தான் அவங்க வந்து ஒரு கட்சியாக உருவெடுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹிந்தி எதிர்ப்பில் வந்து ஒரு கட்சி ஒரு வலுவான இதாக 60s வந்து அமையுது. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூஸும் இப்போ வந்து ஒரு தலையான இஷ்யூஸாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் என்ன ஒரு தலையாய இஷ்யூவாக இருக்குன்னா, சென்டர் வந்து தன்னுடைய அதிகாரத்தில், மாநிலங்களுடைய அதிகாரத்தில் இப்போ ஜிஎஸ்டி இஷ்யூ ஆனாலும் சரி, வேற என்ன இஷ்யூ ஆனாலும் சரி கை கடத்து கொண்டிருக்கிறது. ஸ்கூல் எஜுகேஷன்லையும் பெரும் வாரியாக சம்ஸ்கிருதம் கற்பிக்க வேணும், இல்லைனா தேசிய கொடியை வந்து இந்த சைஸில் வைக்க வேணும்ன்றலாம் ஒரு மத்திய அமைச்சர்களிருந்து இல்லைனா மத்திய அமைச்சரவையிலிருந்து ஒரு முடிவு வரும்போது, இல்லைனா ஒரு டைரக்ஷன் வரும்போது அதை வந்து நாம் எந்த ரீதியில் நம்ம பார்க்க வேணும்ட்டு, அதாவது எவ்வளவோ தாண்டி வந்திருக்கோம். அதாவது தமிழ்நாடு வந்து தனிநாடாக வேண்டும் என்ற அந்த கருத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளவோ பயணம் செய்து நாம் இப்போ வந்து இந்தியாவினுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட் என்ற நிலைக்கு வந்து விட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் திமுக நடந்திருக்கு என்று நான் கருதுகிறேன். ஸோ அதே மாதிரியான இந்த கருத்து பரிமாற்றங்கள் திமுகவில் அவசியம் என்று திகாவிலும் அவசியம். ஸோ அதை தாண்டி தான் நாம் வந்து சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம ஃபார்வர்ட் போகும்போது ஐடி டெக்னாலஜி இருக்கும்போது கலைஞரே இருக்காரு, ட்விட்டர் அதே மாதிரியான மாற்றங்கள்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ அவங்க குடும்பத்தார் போறாங்கிறது இதே மாதிரியான மாற்றங்கள், காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுடைய தனி மனித உரிமையாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இப்போ துர்காங்கிறது திமுகவினுடைய உறுப்பினர் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் கருணாநிதியுடைய துணைவியாரும் உறுப்பினர் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காரும் போது அதுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது கருணாநிதி வந்து ஒரு திமுக கூட்டத்தை அட்ரஸ் பண்ணும்போது, இல்லைனா ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்ணும்போது, துர்காவை நான் பார்த்ததில்லை ஸ்டேஜில். பட் ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஆனாலும் அதில் வந்து ஒரு பேச்சு வருது இல்லையா, அந்த திமுக கொள்கைக்கு உட்பட்ட பேச்சுக்கள் கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படுது இல்லையா, அந்த ஒரு நிகழ்வு கூட இவங்க வந்து கலந்து கொள்ளும் போது அது திமுக உறுப்பினராக கலந்து கொள்கிறார்களா இல்லை ஒரு தனி மனிதராக கலந்து கொள்கிறார்களா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. ஸோ இந்த ஒரு எக்ஸால்டட் ஸ்டேட்டஸ், ஒரு துணைவியார் என்ற ஒரு இடத்திலிருந்து வரும்போது சில கட்டுப்பாடுகள் நீங்க வந்து எப்படியும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்ய போகிறது. இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வரக்கூடும். அது நான் என்ன சொல்றேன், அப்போ கூட அது உங்களுடைய தனிமனித உரிமை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவங்க அடிப்படை உறுப்பினர் கிடையாது. திமுக ரெண்டு பேரும் நல்ல முக்காவாசி துணைவர்கள் யாருமே வந்து அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது. அதனாலேயே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் வரும் பிரச்சனைகள் கூட பிரச்சனைகள் என்று கூற முடியாது. அங்க இருக்கும் இந்த லாங் ஸ்பீச்சஸ், இதனுடைய காலம் கடந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இப்போ கல்யாணத்துக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்குது. அதாவது இப்போ நார்த் இந்தியாவிலிருந்து வர்றவங்க, வெளியிருந்து வர்றவங்க, இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கல்யாணத்தில் கூட நான் எல்லாத்துட்டும் என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த கல்யாணத்துக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்க வந்து திமுக தலைவர் இன்னைக்கு பேசுவார், ஸ்டாலின் இன்னைக்கு பேசுவார் நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு. ஒரு கல்யாணத்தில் வந்து நிறைய பேர் பேசுவாங்களாமா, அப்புறம் தாலி எடுத்து கொடுப்பாங்களாமா, கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக யாரும் பார்க்கவில்லை. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சினால அது ஒரு வரலாற்றுக்காக அதை வந்து ஒப்பிட்டு கொண்டு பார்க்கிறார்கள். அது ஏன் இப்படி வந்தது என்று சிந்திக்கிறார்கள். சோ அது இன்னைக்கு தொடர வேண்டுமா என்று கூட நாம சிந்திக்க வேண்டும். டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். திமுக வந்து அவங்க பழைய கொள்கைகளில் இருந்து முன்னேறி வந்திருப்பதுன்னு நான் சொன்னாரு, சரிந்து போயிருப்பது நான் கருதுறேன். அதுக்கான காரணமா நீங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம், அரசியலுடைய போக்கு மாறி இருக்கு, சிந்தனை மாதிரி இருக்கு, அது கூட ஒரு காரணமா இருக்கலாமா? வளர்ச்சி சார்ந்த அரசியலை சிந்திக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள் பின்னுக்கு போறதுதான் இயல்புன்னு புரிஞ்சுக்கலாம். கொள்கை என்பது இருக்கும் நிலை மாற்றுவதற்காக போராடுவதுதானே தவிர இருக்கும் நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை சரிப்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரு இயக்கம் தேவையில்லையே. அந்த மாதிரியான கொள்கைகளுக்கான தேவை இல்லாத போது அந்த தகவமைக்கு அப்படிங்கிற தேவை இருக்கும் போதே தேவையில்லை என்று கருதி கொள்வதுதான் பிரச்சனை. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து நீங்க சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். ஏன்னால் 91 நடந்த அந்த பெரும் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க, லிபரலைசேஷன் என்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எல்லா செக்டர்ஸ்லயும் பணப்புழக்கத்துல இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த 91 வருது நமக்கு. அதுக்கு முன்னால வந்து நாம ஒரு கண்ட்ரோல்டு எக்கானமியா இருந்தோம், அதுவரை ஒரு லைசன்ஸ் கொடுக்கும் எக்கானமியாக நாம் இருந்தோம். அதை தாண்டி ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் எக்கனாமி. இதுதான் தலையாய பிரச்சனை. இதுதான் ஒவ்வொரு சமூகத்திலையும் எப்போதெல்லாம் எக்கனாமிக்கல் சேஞ்ச் வருகிறதோ அங்கதான் அந்த கொள்கை அடி வாங்குறதும், கொள்கையை நீங்க வந்து ரீவிசிட் பண்ண வேண்டிய பிரச்சனையும் அங்கதான் எழுதுறது. இப்ப 91 இருந்து திமுக தன்னுடைய கொள்கையை ரீவிசிட் பண்ணியிருக்கா, இல்ல அதுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. 91 கிடையாது, முன்னாலே விட்டாங்க, கொள்கையெல்லாம் விட்டாங்க. தேர்தல் அரசியலுக்காகத்தான் அவங்க வந்து பாடுபட்டு கொண்டிருந்தார்கள், தேர்தல் வெற்றிகளுக்காக மட்டும்தான் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். சோ அங்கதான் பிரச்சனையே வருது.
தொடர்ந்து பேசலாம். பாதுகாப்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? முதல் செய்தி, இந்த அந்நிய நேரடி முதலீடு என்பதற்கான வரம்புகளை நீக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ முதல்ல அந்நிய முதலீடு எதற்கு தேவைப்பட்டதென்றால், நம்மிடம் இல்லாத தொழில்நுட்பங்களுக்கு அது போன்ற துறைகளில் மட்டும் அதை ஒரு வரம்புக்குட்படுத்தி வர்றதுன்னு வந்துச்சு. அதை கொஞ்சம் 49நாங்க, 50நாங்க, அப்புறம் 75நாங்க, அப்புறம் அது வரம்பு இல்லாமல் விட்டாங்க. இது ஒரு செய்தி. இப்போ எதுக்கு வேணாலும், அதாவது நம்ம குடிக்கிற பச்சை தண்ணி உட்பட எது வேணாலும் அந்நிய நிறுவனங்கள் தயாரிப்பதற்கு நேரடி முதலீடு. நமக்கு இல்லாத தொழில்நுட்பங்கிறதுக்காக இல்லை, எந்த துறையில் வேணாலும் அவங்க நுழைஞ்சுக்கலாம். கடை வச்சுக்கிறதுக்கு, காய்கறி விற்பனை பண்ணுறதுக்கு, பிளாஸ்டிக் சோப்பு விற்கிறதுக்கு, பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் வரலாம். எல்லாத்துலேயும் முழுமையான அந்நிய சில்லறை வணிகத்தில் உட்பட அந்நிய நேரடி முதலீட்டுக்கான இடம் கொடுத்துட்டாங்க. அதில் அந்த கேப்புன்னு சொல்கிற அந்த உச்சவரம்பை நீக்கி கொண்டே போகிறாங்க. இப்போ அதை விட ரொம்ப ஆபத்தானது இப்போ இந்த பாதுகாப்பு துறைக்கும் அதை கொண்டுட்டு வர்றாங்க. பாதுகாப்பு துறையில்னு சொல்லும்போது அந்த ஆயுதங்கள், வெடிமருந்துகள், மற்ற போர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு என்று பொருள். இதில் 2 செய்தி என்ன இருக்குதுன்னா, பொதுவாகவே இந்திய அரசில் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றிருப்பது இந்த பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள் வாங்கிறதுல தான். ஏன்னா இயல்பாகவே அதற்குள்ள ஒரு ரகசிய பொதிவு இருக்குது, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறதில்ல இருக்கிறதுனால. அந்த ரகசியம் என்பது எதற்கு பயன்படுதுன்னா, அந்த கையூட்டு பெறுவதற்கு சுலபமாக இருக்குது உங்களுக்கு. அதில் ஏஜென்ட்டுகள் இல்லாத ஒரு பாதுகாப்புத்துறை கொடுக்கல் வாங்கலே இல்லை. இப்போ உற்பத்தி துறையில் நீங்கள் அனுமதிச்சிரும்போது இது பன்மடங்காக அரசியல் தலைமையில் ஊழலை பெரிய அளவில் பரப்பும், இராணுவ தலைமையில் பரப்பும். இப்போ அண்மை காலத்தில் இராணுவ தலைமை தொடர்பாக வந்திருக்கிற விமர்சனங்கள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன அரசியல் தலைமையில் இருக்குதோ அது பூரா இராணுவ தலைமையில் அந்த ஊழல் இருக்குது. ஃபேவரிட்டிசம், நெப்போட்டிசம் எல்லாமே இருக்குது, அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இயல்பாக நாட்டின் பாதுகாப்புன்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்குவாங்க. கொண்டு போய் பஸ்தாரில் இராணுவத்தை இறக்குனா கூட அதுவும் நாட்டின் பாதுகாப்பு தான். ஆந்திராவில் ஸ்ரீகாகுளத்தில் இறக்குனா அதுவும் நாட்டின் பாதுகாப்பு தான். போஸ்கோ நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரிசாவில் கொண்டு போய் சிஆர்பிஎஃப் இறக்குனா அதுவும் நாட்டின் பாதுகாப்பு தான். இந்த செக்யூரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள், ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அது அதே போல் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எங்கே இந்தோ திபேத்திய எல்லைப்படை, இந்தோ திபேத்திய எல்லைப்படையில் நின்றுக்கிட்டு இருக்கு, அது எல்லா இடத்துலையும் நிற்கிது. பிஎஸ்எஃப்னா அது பிஎஸ்எஃப் என்பது ஸ்ரீநகருக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாத்தையும் கேட்கலாம் நீங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு என்பது எதை புனிதமாக காட்டி நீங்கள் எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதற்கே ஆபத்தாக வந்து முடியும். அதான் பாதுகாப்பை அந்நியன்ட்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நாளெல்லாம் எமது செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று கேட்டு பாரதி பாடினான். இது கொள்ளை கொண்டு போகிறதும் நம்ம சாகிறதுக்கும் வழிவகுக்கிற ஒரு தேச துரோக திட்டம். இப்படி சொல்லி ஓட்டு கேட்டீர்களான்னு நான் ஒன்று மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன். பாதுகாப்பு அந்நியர்கிட்ட கொடுக்குற அந்த செயலை தான் இது செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் முன்னாடி இருந்த அந்த கொள்கை 49% வரை நீங்கள் அந்நிய முதலீடு இருக்கலாம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள். அப்புறம் 100% கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், அதாவது நம்மகிட்ட இல்லாத டெக்னாலஜிஸ்க்கு வெளி நாடுகளிலிருந்து கொண்டு 100% வைக்கலாம். இந்த ரெண்டு ஷரத்துக்கள் முன்னாடியே இருந்தது. இதனுடைய விளைவாக எவ்வளோ அந்நிய முதலீடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது போன வருடம் 2015-16 நம்மளுடைய மொத்த எஃப்டிஐ வருகைன்ற பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் கிட்டக்க டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் எஃப்டிஐ வந்திருக்கு. இதில் ஒரு 1 மில்லியன் கூட டிஃபென்ஸ் செக்டரில் வரல. 0.8 மில்லியன் தான் மொத்தமாகவே டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்திருக்கு. 15 ஜனவரி டு டிசம்பர் 15 இப்போ 0.8 மில்லியன் தான் மொத்தமாக வந்திருக்கு. அதாவது $80 லட்சம் தான் மொத்தமாக வந்திருக்கு. $80 லட்சம் என்ன பண்ண முடியும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு லேண்ட் அக்விசிஷன் கூட ஒழுங்காக நடத்த முடியாது. அதை தாண்டி இன்னும் அடுத்த பிரச்சனை என்னென்னா, எனக்கு இருக்கும் பிரச்சனை எவ்வளோதான். அதாவது நீங்கள் கிரிட்டிக்கல் டெக்னாலஜியில் கொண்டு வர பார்த்தீங்க, அது நடக்கலை. 100% 49% நீங்கள் அறிவிச்சீங்க, அது நடக்கலை. இதுக்காக ஏன் நடக்கலைன்னு நீங்கள் ஆராய்ந்தீங்களான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய ஒரு ஒயிட் பேப்பரோ ஒரு ஸ்டடி பேப்பரோ இருக்கிறதாவே தெரியல. நான் பாராளுமன்ற நிகழ்வுகள்லாம் போய் பார்த்தா அது ஒன்றும் பெரிய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. திடீரென்று நாம் மேக் இன் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். அதன் வாயிலாகத்தான் இந்த 100% எஃப்டிஐ அறிவித்திருக்கோம். இதனாலேயாவது, அதாவது ஒரு 4 கல் அடிச்சு பார்ப்போமே, ஏதாச்சும் ஒரு கல்லில் மாங்காய் விழுமா விழாதான்ற அந்த ஒரு பாணியில் அது போய்கொண்டிருக்கிறது. இப்போ 100% வந்துட்டீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், இங்கே அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கின்ற ஆளுகள், இந்தியாவில் இருக்கிற ஆளுகள், அவங்களுடைய கதி என்னாகும் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக
நிச்சயமாக எழுகிறது. ஏனென்றால் இப்போ இருக்கும் சூழ்நிலையில் வந்து இப்போ இந்த பெரிய பெரிய இந்த HAL ஆனாலும் சரி, இங்கே இருக்கும் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ண வேண்டும். என்றால் வெளியிருந்து நீங்கள் கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. 49% மேலே இருந்ததுன்னா கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஸோ இவங்களுடைய கதி என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டாவதாக, இதுவரை வருகின்ற FDA ஆனாலும் சரி, இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆனாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனம், இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் என்று கூறுவோமே, அவங்க கூட ஒரு MOU ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் வந்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இப்போ இவங்களுடைய கதி, அதாவது இந்தியாவில் இருக்கும் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கும், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கும் அத்தனை ஆளுகளுடைய வேலைக்கும் ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இனி இப்போ அதாவது வெளியிருக்க ஆளுக வந்து இங்கே ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி அவங்க வந்து உடனடியாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இங்கே ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் நம்ம பார்த்தோம், பிரதமர் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு 36 ஜெட்டுக்கு வந்து ஆர்டர் வச்சுட்டு வந்திருக்காரு. அதே வந்து ஏன் நம்ம இங்கே தயாரிக்கக்கூடாது? இது திடீரென்று ஒரு பிரச்சனை. இங்கே அரசுகிட்ட பணம் இல்லை, இந்திய தொழில் முனைவோர்களும் அந்த அளவுக்கு முன்வராத போது வெளிநாட்டை நம்புறதை தவிர அரசுக்கு வேற வழி. ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை சிக்கல் இது. எப்படின்னா, ஏன் அமைதி கொள்கை, ஏன் ஆயுத நீக்கம், டிசார்மமென்ட் கொள்கை, இதெல்லாம் எதுக்காக வருது? ஏன்னா, எவ்வளவுதான் நீங்கள் ஆயுதங்களை வாங்கி குவித்தாலும், எவ்வளவுதான் தளவாடங்களை பெருக்கினாலும், அது இன்னொரு நாட்டுக்கு நிகராக அதை செய்ய முடியாது. இப்போ அமெரிக்காவுக்கு போட்டியாக சோவியத் யூனியன் செய்ய பார்த்துச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சு? சோவியத் பொருளியலே நாசமாக போய் அவன் ஆயுதத்தால் அழிவதற்கு பதில் தாங்கள் செய்த ஆயுதத்திற்கு செலவிட்டே அழிந்து போனார்கள். அதுபோல தான் நமக்கும், நானும் நீங்களும் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் சமமான பாதுகாப்பில் இருக்குது. 2 பேர்ட்டையும் ஆயுதம் இல்லாமல் இருக்கட்டுமே. நீங்கள் உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் 1 வச்சுருக்கீங்க, நான் 2 வாங்குறேன், நான் 2 வாங்கணும், நீங்கள் 3 வாங்குறீங்க. யார் காசில் வாங்குறீங்க? நாட்டில் குடிதண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, கல்வி நிலையங்களை நடத்த முடியல, வயிற்றில் துணியை கட்டிக்கிட்டு மனுஷன் படுத்து கிடக்கிறான், சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்படி ஒரு ஏழை நாடு போய் தன்னுடைய செல்வ வளங்களை எல்லாம் ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு ஏன் செலவிடணும்? நீங்கள் சொல்லுங்கள், இந்திய பெருங்கடல் பகுதியை போருக்கு ஆயுத போட்டி இல்லாத மண்டலமாக மாற்றுவதற்காக இயக்கம் நடத்துக. எங்கே போச்சு கூட்டுச்சாரா இயக்கம்? எங்கே போச்சு பஞ்சசீல கொள்கை? எங்கே போச்சு பீஸ் அஃபென்சிவ்னு சொன்னாங்களே, அமைதியே ஒரு தாக்குதல் ஆயுதமாக பயன்படுத்துவது? நீங்கள் ரெண்டு செய்திகள் இங்கே முக்கியமாக பார்க்கணும். என்னன்னா, இந்த தளவாடங்கள், இந்த ஆயுதங்கள், இந்த கருவிகள் நீங்கள் செலவு செய்து வாங்கி குவிக்கிற இவை எல்லாமே நாட்டுக்கு வெளியே மட்டும்தான் பயன்படுத்தப்படும் ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? இல்லை. நீங்கள் மிக அதிகமாக AK-47 எங்கே போய் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? இந்த கருவிகள் இன்னும் சொல்ல போனால் இந்த கவச வாகனங்கள் பயன்படுத்தப்படுது பஸ்தாரில். இதெல்லாம் எங்கே நீங்கள் பயன்படுத்துறீங்க? அப்போ நீங்கள் 2, உங்கள் மக்களோடும் உங்களுக்கு அமைதி இல்லை, அயல் நாடுகளோடு, அண்டை நாடுகளோடும் உங்களுக்கு அமைதி இல்லை. அப்போ 2 வகையிலும் நீங்கள் பாதுகாப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்பது மக்கள் சார்ந்ததாக. ஜனநாயகம் என்பது சும்மா ஒரு 5 வருஷத்துக்கு தேர்தல் நடத்திட்டு போகிறது மட்டும் இல்லை. ஒவ்வொரு துறையிலும் உங்களுடைய பொருளியல், உங்களுடைய அயலுறவு கொள்கை, மக்களுடனான கொள்கை, தொழில் வளர்ச்சி கொள்கை, நீங்கள் சொன்னீங்களே வளர்ச்சி கொள்கை வளர்ச்சி கொள்கைன்னு, அந்த வளர்ச்சி கொள்கை எல்லாமே எதா இருக்கணும்னா பீப்புள் ஓரியன்டாக இருக்கணும், மக்கள் சார்ந்ததாக இருந்துச்சுன்னா இந்த தேவையே இல்லை. முதல்ல ஆயுதங்களே தேவையில்லை, அமைதியே சிறந்த ஆயுதம் தான். தொடர்ந்து குறைச்சு அகில இந்திய அளவில் அதிகரிக்கும் மாணவ கொலைகள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தேசிய குற்றாவண காப்பகம் அந்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருக்கு. 2014, 15 இந்த 2 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு இந்த செய்தி இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல இருந்த கொலைகள் 1, 2, 7 அப்படின்னு இருந்த கொலைகளோட எண்ணிக்கை வந்து 3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசத்தில் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்று, ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் ஆனது குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். இந்த குற்றங்கள் வந்து வெளிப்படையாக அறிவிக்கப்படாத, இப்பயும் கூட எல்லாமே ரிப்போர்ட் ஆகிடலை. பல பேர் வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே வைத்து மகளை கொன்று விட்டு வெளியே தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ ஓராண்டில் அந்த விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து வெளியில் செய்தி வரக்கூடியது அதிகரிச்சிருக்கு. ஒன்று, கொலைகளும் அதிகரிச்சிருக்கு தான், அதையும் மறுக்கலை. 2 முனையும் இருக்குது. ஒரு பக்கத்தில் காதல் திருமணங்கள் பெருகுது, சாதி மறுப்பு திருமணங்கள் பெருகுது, சமூகத்தில் அதற்கு எதிராக கௌரவ கொலைகள், முக்கியமாக பெண்களுக்கு எதிரான கொலைகள் தான். இது வந்து ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, ஹானர் கில்லிங்ஸுங்கிறதும் ஹானர் கிரைம்ஸ் இருக்குது. வெறும் கில்லிங்ஸ் மட்டுமல்ல, ஹானர் கிரைம்ஸ்னு ஒரு மலையினுடைய உச்சியில் தான் இந்த கில்லிங்ஸ் நடக்குது. அதனுடைய உச்சம்தான் இது. வேறு பல வகையான குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு.
இந்த குற்றங்கள் உலகம் பூராவும் இப்படி ஒரு குற்ற வகை இருக்குன்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? கொலைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது, ஹானர் கிரைம்ஸ்ங்கிறத எப்படி புரிஞ்சு? ஹானர் கிரைம்ஸ் அதுக்காக ஒரு பெண்ணை இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போடாமல் தடுத்துடுறாங்க, காயப்படுத்துகிறாங்க, சூடு வைக்கிறாங்க, பல கிரைம்ஸ் நடக்குது. வன்முறை சார்ந்த குற்றங்கள், உடல் சார்ந்த குற்றங்கள் மட்டுமல்ல, மனம் சார்ந்த குற்றங்கள் இருக்குது. அதுக்காக மனவகையில் துன்புறுத்தக்கூடிய குற்றங்கள் இருக்குது, அடைச்சி வைக்கிறது, வீட்டில் அடைச்சி வைக்கிறது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காலமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். இது ஒரு உச்சகட்டமாகத்தான் இந்த கொலைகள் என்பது வருது உங்களுக்கு. இப்போ இந்த ஹானர் கிரைம்ஸ் பற்றி ஏற்கனவே பேரவையில் விவாதங்கள் நடந்திருக்கு. லா கமிஷன் இது பற்றிய பரிந்துரைகள் கொடுத்துருக்குது. அவங்க பரிந்துரைகள் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கட்ட பஞ்சாயத்தை தடுக்கிறதுங்கிற அளவில் தான் இருந்துச்சு. இதை தாண்டி இதை கொண்டுட்டு போகல உங்களுக்கு. அது ஒரு காரணி. இப்போ குறிப்பாக ஹரியானா போன்ற இடங்களில் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து கூடி கொண்டுறது. இதே தமிழ்நாட்டில் உண்டு. வடுவூரில் நடந்துச்சு, எனக்கு தெரியும். அந்த தகப்பனுக்கு உத்தரவு போட்டுச்சு பஞ்சாயத்து, மகள் வேண்டும் என்றால் நீ ஊரை விட்டு போயிடு, ஊரில் இருக்கணும்னா மகள் இருக்கக்கூடாது. தாயும் தந்தையும் மகளை தூக்கிலிட்டு கொன்றார்கள். அப்படி நடந்ததெல்லாம் இருக்குது, இங்கேயும் உண்டு. ஆனால் அது மட்டுமல்ல, இங்கே அதையும் தாண்டி இப்போ நகரப்பகுதிகளில் நடக்குது உங்களுக்கு. ஒருதலை காதலை ஒத்துக்கொள்ளாதனால நடக்கக்கூடிய கொலைகள் இருக்குது உங்களுக்கு. இது போன்ற இந்த கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எழுப்பிய போது அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் இதெல்லாம் நியாயம்தான், உண்மைதான், இருந்தாலும் சட்டத்துக்கு ஆளை மட்டும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னை வரைக்கும் அதுக்கான தனிச்சட்டம் எதுவும் இல்லை. பல முறை இதை பற்றி எழுப்பியாச்சு. ஏன்னா அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்று பார்த்தால் அது இல்லை. அதே போல் இந்த மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு ஜாதி அரசியல் இருக்கிறது. இவர்கள் நிறைய பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதி இந்து கட்டமைப்பை சேர்ந்த சாதிகளை பகைத்து கொள்ள விரும்புறதில்லை. ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் நம்ம தமிழில் இப்போ குறிப்பிடக்கூடிய இந்த கௌரவ கொலைகளை அதிக அளவில் தலித்துகளுக்கு எதிராக இந்த சாதி இந்துக்கள் சார்ந்தவர்கள் செய்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஒப்பளவிலான ஆதிக்க சாதிகள் இந்த சாதிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாமே தெளிவாக இருக்கின்றன. உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்ட போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுவிட்டது என்பதற்கு ஆதாரமாகத்தான் அதை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறத தவிர ஒரு சாதி வெறி அடிப்படையில் நடந்த ஒரு கொலை என்பதை எடுத்துக்காட்ட கூட அவங்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த சாதியை பகைத்து கொள்ளக்கூடாது. ஆளுங்கட்சி அந்த அளவு கூட இல்லை, அந்த வாயை திறக்கவே இல்லை. அதை பற்றி அதை கண்டிக்கிறத வாய் திறக்க கூட இல்லை. இந்த போக்குகள் இருப்பதனால இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை இல்லை. ஏன்னா மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களாக தலித்துகள் இருக்கிறாங்க, அல்லது தலித்துகளோடு உறவு வைத்துக் கொள்ளுகிற மற்றவர்கள் இருக்காங்க. இப்போ சங்கர் இருக்கிறாங்கன்னா சங்கரை மட்டும் அவங்க வெட்டல, சங்கர் மனைவி கௌசல்யாவையும் வெட்டுறாங்க. அந்த கௌசல்யாவை என்ன ஜாதின்னு பார்த்து வெட்டல, நம்ம ஜாதியோட கௌரவத்தை கெடுத்து விட்ட ஒரு பெண்ணுன்னு தான் பார்க்குறாங்க. பெண்ணென்று இறக்கப்படக்கூட இல்லை. இப்போ இது அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இது அதிகரிச்சிருக்குது. இது தெளிவாக ஆணாதிக்கம், ஆண் திமிர் என்பதிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்டாட்டிக்ஸில் தமிழகம் பற்றி இந்த செய்தியும் இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலேயே அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆணவ கொலைகள் இல்லைன்னு. மற்ற மாநிலங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? இது ஏன் இல்லைன்னா வேற ஒன்றும் கிடையாது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த தருணத்தில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை வந்து அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தோணுதோ அந்த செக்ஷனில் தான் அவங்க புக் பண்ண போகிறான். ஒருத்தர் செத்து விட்டா கொலை என்ற ஒரு செக்ஷன் இருக்கு, அது என்ன கொலை என்று தீர்மானிப்பது அந்த இன்ஸ்பெக்டர் தான். ஸோ அந்த ஒரு இதில் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஆணவ கொலை இல்லைன்னு தவிர தமிழ்நாட்டில் ஆணவ கொலையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த எவ்வளவோ கொலைகள் நடக்கிறதுல எல்லாமே வந்து இது மர்டர் ஃபார் கெயின் எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக் அதில் வருது NHRC இதில் கிரைம் சென்ட்ரல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் இதில். அதாவது 175 கொலைகள் காதல்னால் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து அதில் தமிழ்நாட்டில் 175 கொலைகள் 2015 வந்து இந்த காதல் தோல்வியினால். இப்போ இன்னைக்கு கூட 2 நியூஸ் ஐட்டம் பார்த்தோம். தூத்துக்குடியில் இருந்து ஒன்று, திருச்சியில் இருந்து ஒரு செய்தியை பார்க்குறோம். நல்லவேளை திருச்சி மாணவி இறந்து விடவில்லை. இருந்தாலும் இது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றியாவது நாம் கவனிக்க வேண்டும். 175, அதாவது மொத்தம் தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் போன வருடம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 1748 அது கிட்டக்க ஒரு நம்பர் வருது. அதில் ஏறத்தாழ 10% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொலைகள் பார்க்கும்போது, அதாவது லவ் ஃபெயிலியர்னால வரும் கொலைகள். இது யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க.
அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்றான், சினிமாவில் இருந்த வரும் பிரச்சனைகள் தான். எல்லா ஹீரோஸும் வந்து இது ஸ்டாக்கிங், அதாவது ஒரு பெண் பின்னால சுத்துறது வந்து ஏதோ ஒரு ஒரு இதுதான் வாடிக்கை, இப்படித்தான் காதல் உருவாகும் என்ற ஒரு தோற்றத்தை சினிமா கொண்டு வந்து விட்டது. இதுக்கு சினிமா துறை முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஒரு இந்த டெஃபினேஷன்ல இருந்து, பேரடைம்ல இருந்து சினிமா மாறுமா மாறாதா, தமிழக சினிமா மாறுமா மாறாதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய உங்களுடைய இந்த பிலிம் அசோசியேஷன் இருக்காங்களே, அவங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி இருக்கும் படங்களை நீங்க வந்து யூ சர்டிபிகேட் போட்டு வெளியே விடுறீங்க, ஒரு பையன் வந்து பின்னால் சுத்தி கொண்டு இருக்கிறா. அதே தான் நடந்திருக்கு. நேத்த 2 கொலைகள். ஒரு டீச்சரை வந்து ஒரு மாணவன் காதலிக்கிறானாமா, அந்த அம்மா வந்து சர்ச்சில் வெட்டுறானாமா. இதெல்லாம் நான் வந்து கேட்கறக்கே எவ்வளவோ வருத்தமா இருக்கிறது. அதை தாண்டி இன்னொன்று வந்து கள்ளக்காதலின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 130 கொலைகள் அதனால் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு தனி செப்பரேட் இது. அதில் டெஃபினட்டாக நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. இதில் நாம சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம். சமூக அளவிலான சீர்திருத்தங்கள் இந்த 175 கொலைகளை நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ரெண்டாவதாக சார் சொன்னதில் எனக்கு ஒரே ஒரு வேறுபாடு, சாதியை சேர்ந்த பிரச்சனைகள் தான் வருது. இந்த எல்லா ஆணவ கில்லிங்களும் சாதி தான் முக்கியமாக ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுன்றதான் என்னுடைய கருத்து. அது அரசியல்வாதிகளும் அரசியலும் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த சாதி சார்ந்த கொலைகளை வந்து நாம கண்டிக்காவிட்டால் நிச்சயமாக அது அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது ஒரு சாதியினர் வந்து இன்னொரு சாதியினரை விட வசதியானவங்கள் என்று அந்த ஒரு கோட்பாட்டிலிருந்து யோசிக்கும் போது தான் இந்த பிரச்சனைகளே வருது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடமாக திராவிட கழகமும் அதை சார்ந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியும் எவ்வளவோ முயற்சி செய்து இதை வந்து எப்படியோ இதை வந்து நம்ம குறைக்க வேண்டும் என்று பார்த்தால் கூட இந்த ஜாதி உணர்வை வந்து நாம் எப்படியாவது ஏதாச்சும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு இவ்வளவு முயற்சி செய்தும் இங்கே தான் நம்ம நிற்கிறோம்னு பார்க்கும்போது எனக்கு மிக வருத்தமாக இருக்கு. என்ன காரணம் நீங்க பார்க்க 3% தான் கலப்பு திருமணம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இன்னும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த கௌரவம் என்பதில் முதன்மையா நிற்பது சாதி கௌரவம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து. தமிழகத்துல வந்து இந்த கலப்பு திருமணத்தை பாத்தீங்கன்னா 3% தான் நடக்குது. இப்ப ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இந்த கொள்கைகளை வலியுறுத்தியும் கூட இந்த ரேஷியோ இன்னும் அதிகமா போனதுக்கு என்ன காரணம்? மற்ற மாநிலங்கள் அதிகமா இருக்கு. தந்தை பெரியாரிடம் KM அப்பாஸ் இந்த கேள்வியை கேட்கும்போது சொன்னார், இன்னும் 100 ஆண்டு கழித்து என்னிடம் வந்து கேட்டாலும் இது இருக்கும். ஏன்னா இது 1000 ஆண்டு கால 2000 ஆண்டு கால ஒரு தீங்கு. அதை 100 ஆண்டில் நாங்கள் கெல்லி எறிந்து விடவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. தொடர்ந்து முயற்சி பண்ணணும். எங்கே அந்த முயற்சி அடிபட்டு போனது? நம்ம முதல்ல பேசணும் பாருங்க, தேர்தல் அரசியலில் கொள்கைகளை கைவிடுதல் என்று. அந்த அடிப்படையில் அந்த இயக்கங்கள் அந்த போக்குகளை கைவிட்டு விட்டு எல்லாத்தோட சமரசப்படுத்தி கொண்டு போகிற மாதிரி, இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி, குறிப்பாக இந்த சாதிகளை, அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதிகளை, அவர்கள் எதை கௌரவம் என்று நினைக்கிறார்களோ அதை காயப்படுத்தி விடக்கூடாது, அதோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற சிந்தனையினால் இந்த கொள்கையில் பின்னால் போச்சு. ஆனால் இப்பயும் உறுதியாக நின்று இதற்காக போராடக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதற்கான பரப்புரையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு ஹரியானா, ஊபி, குஜராத்தோடு ஒப்பிட்டால் நாம் வந்து அப்படி ஒன்றும் மோசமான நிலையில் நாம் இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் அப்படி நம்ம ஆறுதல் அடைவதற்காக இதை நான் சொல்லலை. நாம் தொடர்ந்து முயற்சிக்கணும், போராடணும். இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறோம்னா, இந்த கௌரவத்திற்கு சாதியை ஒரு காரணமாக காட்டுறாங்க. ஆனால் அந்த சாதியினருக்கு எதிராக மட்டும்தான் வன்முறை நடக்குதுன்னு இல்லை. சொந்த சாதிக்குள் யார் வந்து இந்த கௌரவத்தை பாதிப்பதாக கருதுறாங்களோ அவங்களுக்கு எதிராக. ஏன்னா முக்கியமாக இந்த குற்றங்களில் யார் இலக்காகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா பெண்கள். அவங்களுடைய ரைட் ஆஃப் சாய்ஸ். இப்போ அவள் காதலிக்க மறுத்தாலும் குற்றவாளியாக்கப்படுறா, காதலித்தாலும் குற்றவாளியாக்கப்படுறா. காதலிக்க மறுத்தால் ஒருதலை காதல் கொண்டவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறார், காதலித்தால் பெற்றோருடைய கோபத்திற்கு ஆளாகிறார். இவன் சாதி விட்டு எப்படி போய் காதலி, சாதிக்கு உள்ள பண்ணா கூட இவன் நடக்குது. இது ஏன் நம்ம பார்த்து தானே மாப்பிள்ளை பார்க்கணும், நீ யார் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு? இந்த பெண்ணுடைய ரைட் டு சாய்ஸ் இருக்கு பாருங்க, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். அதே போல பாலியல் குற்றங்கள் நடக்கிற பொழுது அந்த பெண்ணை இச்சையா இலக்கா கொண்டு தாக்குறான். ஆனால் அந்த பெண்ணுக்கு அதே போன்ற விருப்பம் ஒரு ஆணுக்கு வந்தால் அந்த ஆண் ஒத்துக்கொள்ளலைங்கிறதுக்கு அந்த ஆணை போய் அவள் தாக்குறதும் இல்லை, அவளை கொலை செய்வதும் இல்லை. முழுக்க முழுக்க இதில் வந்து ஆணாதிக்கம் என்பது அடிப்படையாக நிற்கிறது. எந்த பின்னணியில் என்றால் ஒரு சாதிய பின்னணியில். பின்னணி சாதியம், ஆனால் காரணமாக அமைவது, நேரடி காரணமாக அமைவது ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம், பெண் என்றால் இழிவென்ற பார்வை, பெண்ணை போகப் பொருளாக பார்ப்பது. இப்போ இந்த நவீன உலகமயம், இந்த எல்லாமே இந்த நுகர்வு வெறி கலாச்சாரம் இருக்கு பாருங்க, அந்த நுகர்வு வெறி பண்பாடு சேர்ந்து பெண்ணை தாக்குது. அவளை இன்னொரு நுகர்வு பண்டமா பார்க்கறான், தான் அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கிறான். அதான் அடிப்படையான காரணம். ஆணவ கொலையோ ஒருதலை காதல் அது சார்ந்த கொலையோ
இந்த எண்ணிக்கை வந்து சமீப காலமாக அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப காதலை வந்து இந்த சமூகம் சரியா புரிஞ்சுக்கலையா, இல்ல காதலர்கள் சரியா புரிஞ்சுக்கலையா, பெற்றோர்கள் சரியா புரிஞ்சுக்கலையா, இது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிட்டி தான். அதாவது ஒரு சாதியினரை வந்து நான் பார்த்து கொண்டால் அந்த சாதியினர் எனக்கு தேர்தலுக்கு வாக்களிப்பார்கள். இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது என்னுடைய சாதியில் இருக்கும் ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ஆண் வந்து ஆணவ கொலைக்கு எல்லா கொலைகள், அதாவது இது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்புங்கிறது ஒரு அரசியலாக விட்டது. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அது பொதுவாகவே இந்தியாவில் இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தவிர, அதாவது பாம்பே, கல்கட்டா, இந்த மாதிரி டெல்லி, சென்னை மாதிரி நகரங்களை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே காதல்ங்கிறது அரசியல் மயமாக்கப்படுகிறது. அந்த ஒரு கோணத்தில் தான் நாம் அதை பார்க்க வேண்டும். அப்புறம் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிட்டி, அதாவது சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் எல்லாமே சாதி சார்ந்த அரசியல் கட்சிகள் இவங்க வரும்போது எல்லாத்துலேயுமே அவங்க தலையிடுறாங்க. ஒரு கல்யாணமானாலும் சரி, ஒரு டெத் ஆனாலும் சரி, ஒரு பிறப்பானாலும் சரி, ஒரு எல்லாத்துலேயுமே காதலானாலும் சரி, எல்லாத்துலேயுமே தலையிடுறாங்க. லவ் ஜிஹாத் என்ற அந்த கான்செப்டே எங்கிருந்து வந்தது? ஒரு முஸ்லீம் பையன் இல்லைனா ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு ஹிந்துவை காதலிக்க ஆரம்பிச்சிருந்தா லவ் ஜிஹாதே வருது. அது மேங்களூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது, கேரளாவில் பெரிய பிரச்சனையாகுது. ஏன் பிரச்சனையாகுது? அரசியல்னால தான் பிரச்சனையாகுது. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனைகளுக்கு தான் நம்ம தீர்வு காண வேண்டும் என்பதை எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த ஜாதி சார்ந்த அரசியல், இதற்கு நீங்க ஏதாச்சும் வழிவகை செய்ய முடியுமான்னு பார்த்தா ஒண்ணுமே முடியாது. இல்ல, ஒருதலை காதல்ங்கிறது இந்த பிரச்சனைக்குள்ள வராதுல்ல, அது வேறு தளத்துல தானே அது நடக்குது. ஆமா, நிச்சயமா. அது வந்து நம்மளுடைய இன்றைய சூழ்நிலை இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு 1.3 பில்லியன்ல வந்து ஏறத்தாழ 60 மில்லியன் ஆளுகளுக்கு வந்து ஏதோ ஒரு ரீதியான மனநோய் இருக்கிறது. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு கணக்கீடு. இதில் வந்து ஏறத்தாழ 1% வந்து சிவியர் சைக்காட்டிக் கேஸ் இருக்கிறாங்க. அதாவது நாம் ஒரு இதை வந்து நான் ஒரு டிவியில் பார்த்தாலும் கூட சரி, எவ்வளவோ ஆக்ட்ரஸஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் காதலர்கள் இருக்கார்கள். அவங்க லெட்டர் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போ வந்து இமெயில் இல்லைனா அவங்க வீட்டுக்கே தேடி சென்று விடுகிறார்கள். எவ்வளவோ கேசஸ் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் நடக்குது ஆன்லைனில். இப்போ எல்லா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஆன்லைனில் இருக்காங்க, ட்விட்டரில் இருக்காங்க. அவங்கள வந்து நிரந்தரமாக அவங்க என்னென்ன செய்து கொண்டிருக்காங்களோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டு அதில் கிடைக்கும் அந்த தகவல் எல்லாம் வச்சுட்டு இவங்க எங்கே இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாலிடே ஸ்பாட் ஆனாலும் சரி, வேறு இடத்துலனாலும் சரி, இவங்க போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான எப்போ நம்ம வாழ்க்கையை வந்து இவ்வளோ ஆன்லைனில் இவ்வளோ பரவலாகி விட்டதோ நம்மளுடைய சேஃப்டிக்கே அது ஒரு பிரச்சனையாக வருது. குறிப்பாக பெண்களுடைய சேஃப்டிக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதிலிருந்து வரும் பிரச்சனைகள் எவ்வளவோ, இது நம்மளுடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சொபிஸ்டிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அவங்க இருக்கும் நிலையே வேற. அவங்க இன்னைக்கு வந்து பாதுகாப்பில் இன்னைக்கும் அதே மாதிரி தான். அதாவது பீச் ரோட்ல வந்து ஒரு 2000 போலீஸ்கார வச்சு தான் இன்னைக்கும் பாதுகாப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் இருக்கும் ஒரு போலீஸ் அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு சைக்காட்டிக் கேஸோ இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிக் கேஸோ வந்து அணுகும் நிலையில் கிடையாது. காதல்ங்கிறது மனநோயா, மனநோயோட காதல் அணுகிறோமா, இதெல்லாம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் விட்டுற முடியுமா அந்த பொறுப்பை கையாள்றத? காதலினால் இன்பம் உண்டாம், ஆதலினால் காதலிப்பீர் மானிடத்தீர் நாம் பாரதி. காதல் என்பது காதலிக்கிறவர்களுக்கான இன்பம் மட்டுமல்ல, அதுதான் சமூகத்துக்கான இன்பமும். ஒவ்வொரு திருமணம் காதல் திருமணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முடியாத போது திருமணத்திற்கு பிறகாவது காதலிக்கணும். காதல் இல்லாத திருமணங்கள் முறிவடைய வேண்டும், நிலைக்கக்கூடாது. கள்ளக்காதல்னு ஒன்று சொன்னீங்க, எங்கிருந்து வருது? காதல் உறவுகளை சமூகம் அங்கீகரிக்க மறுக்கிற பொழுது, கட்டாய திருமணங்கள் இங்கு நடத்தப்படுகிற பொழுது, இயல்பாகவே இயற்கையாக வளரும்போது முதிர்ச்சி அடையும் போது அது மாறுது, அது உடையுது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் காதல் மறுப்பு இந்த சமூகத்தில் முதன்மையாக எங்கிருந்து வருதுன்னா சாதி வெறியிலிருந்து வருகிறது. சாதி அமைப்பை கட்டி காப்பது அகமண முறை தான். அந்த அகமண முறை உடைகிறதே என்று சாதி வெறியர்கள் கவலைப்படுறாங்க. உங்களுக்கு அதுக்கு துணையாக பெற்றோர் ஆதிக்கம் வருது, மூத்தோர் ஆதிக்கம் வருது. எல்லா ஆதிக்கங்களும் உடைபடணும். இதை வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாதிரி காவல்துறையை வைத்தெல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது. பண்பாட்டில் மாற்றம் வரணும், மனித மனங்களில் மாற்றம் வரணும், ஒரு பரந்த உள்ளம் வரணும், மனித நேயம் வரணும். இதெல்லாம் வரணும்னு சொன்னால், இப்போ நம்ம தமிழ் சமூகத்தில் கள்ளக்காதல்ங்கிற சொல் சங்க காலத்தில் கிடையாது. அது உடன்போக்காக இருந்துச்சு. உங்களுக்கு அதை அங்கீகரித்தாங்க. உங்களுக்கு அதே போல தான் வந்து செம்புல பயல் நீர் போலும் அன்புடை நெஞ்சம் தான் கலந்த ஒரு சமூகமாக நம்ம இருந்துச்சு. இடையில் நுழைந்த சாதியம் எல்லாவற்றையும் சீர்குலைச்சிடுச்சு. இன்றைக்கி அந்த சாதியத்தை எவ்வளவு கலைகிறோமோ அந்த அளவுக்கு காதல் வெற்றி பெறும், காதல் வெல்லணும். நிச்சயமா வெல்லும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.